கோரக்க சித்தர் என்பவர் யார்? ஒரு சிலருக்கு கோரக்க சித்தர் என்றாலே அவருடைய குலகுருவாகவும் அவங்களுடைய குருவாகவும் அவங்க பூஜித்து வராங்க. பொய்கை நல்லூர், நாகப்பட்டினத்திற்கு அருகாமையில் உள்ள பொய்கை நல்லூரில் அவர் இருக்கார். அவர் எப்படி இந்த பூமிக்கு அறிமுகமானார்? அவருடைய குருநாதர் ஒரு நாள் பொய்யூர் என்று சொல்லக்கூடிய நாகப்பட்டினத்திற்கு அருகாமையில் உள்ள ஊருக்குள்ளே வராங்க. அங்கே உள்ள மக்கள் எல்லாம் அவரை ஓடி போய் ஆசீர்வாதம் கேட்குறாங்க, வணங்குறாங்க, தன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அம்மா ஓடி போய் அந்த பக்கத்து வீட்டு ஒரு அம்மாவுக்கு குழந்தைல சாமி, நீங்கள் அவங்களுக்கு அருள் புரியணும் வந்து கேட்குறாங்க. யாருக்கு தேவையோ அவங்கள வர சொல்லுங்கள் அப்போ அவங்க குருநாதர் சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது போய் அம்மா இது மாதிரி ஒரு ஐயா வந்திருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் போய் உன்னோட தேவையை சொன்னீங்கன்னா அவங்க செய்வாங்க. அந்தபோது அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் சொல்லும்போது கொஞ்சம் அழுகோட அவங்க கொஞ்சம் மன வேதனையோட வராங்க. எவ்வளோ பேர் பார்த்துருக்கோம், எங்கே நமக்கு இறைவன் கொடுக்க போல இருக்குன்ற மன உளைச்சலில் தான் வராங்க. அங்கே வரும்போது அப்போ என்னம்மா உனக்கு குழந்தை வேணுமா, உனக்கு குழந்தைன்றது அற்புதமான குழந்தை இருக்குமான்னு சொல்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் எல்லாரும் இப்படி தானே சொல்லி இவ்வளோ காலங்கள் ஓடுது என்ன அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இதை பிடிச்சிக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருநூறு எடுத்து அவர் கையில் கொடுக்குறாங்க. அந்த அம்மா முந்தானியை நீட்டி அந்த திருநூறை வாங்கி முந்தானியில் முடி போடும்போது ஒரு சின்ன துணியை வச்சு அதில் முடி போட்டது என்ன செஞ்சதுனாக்க இதை எடுத்து கொஞ்சம் பூசிக்க, நைட்டு தூங்கும்போது இதை தண்ணியில் போட்டு அதை குடிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொடுக்குறாரு. அதை வாங்கிட்டு அவங்க போனவங்க ஆமாம் வேறு வேலை இல்லை என்ன சொல்லிட்டு மனம் ஒரு அழுத்தத்தில் அந்த திருநூறை எடுத்து வேறு இடத்துல மடித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு சாப்பாடுக்கு படலாம் போட்டு எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு படுக்க போகிற நேரத்தில் ஐயோ இதை யாரும் பார்த்துட போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதை தூக்கி தன்னோட வீட்டுக்கு பின்பக்கத்தில் தூக்கி போட்டு இவங்க அமைதியாக இருக்காங்க. காலங்கள் கடந்தது, 5 ஆண்டு ஆச்சு. 5 ஆண்டுக்கு பிறகு அதே அன்னைக்கு பார்த்த அந்த குருநாதர் அங்கே வந்த உடனே பார்த்து அந்த அம்மாவை பார்த்து ஒரு கும்பிடு போட்டு, எங்கே நான் கொடுத்தனே அந்த குழந்தைய வர சொல்லு அவனோடனே, குழந்தையா வர சொல்லுவா என்ன ஆன்ட்டு இவங்க தன்னோட மனசை ரொம்ப பதட்டத்துக்கு விட்டு கடைசியில் சாமி என்றாங்க. எல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு குறைக்கா எழுந்திரிச்சு வா கூப்பிட்றாரு.